ப்ரெஷர் குக்கரோட சைஸை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியலையா? இல்ல உங்க அம்மா யூஸ் பண்ற ப்ரெஷர் குக்கரே 15 வருஷமா யூஸ் பண்றீங்களா? இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. 1-2 நபரா இருக்கீங்கன்னா 3 லிட்டர் குக்கரே போதுங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு போதுமான அளவு. 3-4 நபரா இருக்கீங்கன்னா 5 லிட்டர் குக்கர் போதுமான அளவு. இதே பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க, 5 பேருக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா 7-10 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும், இல்ல அதுக்கு மேலேயே தேவைப்படலாம். எவ்வளவு பெரிய குக்கர் வாங்கினாலும் 3ல் 1 பங்கு எம்டியா தான் இருக்கணுங்க. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களோட சாப்பாடு வீணடைச்சிடும். அடுத்து எந்த மெட்டீரியல்ல குக்கர் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 மெட்டீரியல் இருக்கு. அலுமினியம், ஹார்ட் அனோடைஸ்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அலுமினியம் லைட்டா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஆனா டெய்லி யூஸுக்கு சரி வராது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூரபிளா இருக்கும், நீடிச்சு உழைக்கும், ஈஸி டு கிளீன், குக்கிங்கும் நல்லா வரும். ஹார்ட் அனடைஸ்ட்ன்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான், பிரீமியம் லுக் தரும், ஹீட்டும் நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ இது 3த்துல எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நம்ம கிரேட் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்ல எல்லா வகையான குக்கர்ஸும் அவைலபிளா இருக்குங்க. கரெக்டான குக்கர் சைஸும் மெட்டீரியலும் பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஒரு சமையலும் ஒரு அழகான கருணம்.